ராகுல் காந்தியின் பாரத் ஒற்றுமை நீதி பயணம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் மும்பையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மும்பை புறப்பட்டார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. ராகுல் காந்தியுடைய பாரத் ஒற்றுமை நீதி பயணம் இன்று நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணியின் சார்பில் மும்பையில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னை விமான நிலையத்தில் இன்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மும்பை செல்ல இருக்கிறார். இதற்காக அவர் தற்போது சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். அவருடன் திமுகவின் மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு உள்ளிட்ட மற்ற நிர்வாகிகளும் அவருடன் புறப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. அனைவரும் தற்போது விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். ராகுல் காந்தியுடைய அந்த பாரத் ஒற்றுமை நீதி பயணம் என்பது இன்றுடன் நிறைவடைய இருக்கிறது. கடந்த ஜனவரி 14ஆம் தேதி மணிப்பூரில் தொடங்கிய இந்த பாரத் ஒற்றுமை பயணமானது இன்று மும்பையில நிறைவடைய இருக்கிறது. 15 மாநிலங்கள் மற்றும் சுமார் 6700 கிலோமீட்டர் தூர பயணத்திற்கு பிறகாக மும்பை தாதரில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் நினைவிடத்துல இந்த ராகுல் காந்தியுடைய அந்த யாத்திரை என்பது நிறைவு செய்யப்பட இருக்கிறது. தொடர்ந்து மும்பை சிவாஜி பார்க்கில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டமும் காங்கிரஸ் சார்பில் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ், சமாஜ்வாடி தலைவர் அகிலேஷ் யாதவ், சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் இன்றைய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை விமானம் மூலமாக மும்பை செல்ல இருக்கிறார். தற்போது விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். ராகுல் காந்தியுடைய இந்திய நீதி பயணத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவு செய்து வைப்பதுடன் பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்று உரையாட இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது விமான நிலையம் வந்திருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் சரியாக 9:40 மணிக்கு பயணிகள் விமானத்துல பயணம் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து 11:45 மணிக்கு மும்பை விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய அவர் அங்கு நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்ட பிறகாக இன்று இரவு 10 மணி அளவில் மீண்டும் மும்பையில் இருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில இதே விமான நிலையத்துல கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோரும் இதே விமானத்துல மும்பை செல்ல இருக்கிறார்கள். அவர்களும் இந்த மும்பையில் நடைபெறக்கூடிய அந்த இந்தியா கூட்டணியுடைய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.